இந்த லங்கர் கட்டை விளையாடுவார்ல, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் போய் தனியாக ஊருக்கே போய் அந்த மாதிரி லங்கர் கட்டை எல்லாம் பண்ணாங்களே, அவங்களெல்லாம் அந்த வீடியோ கவரேஜ், கல்யாண கவரேஜ் எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு ஷூட் பண்ணி 4-5 கேசட்டு பண்ணி அவர் கையில் கொடுத்து, இதை பாருங்கள் எப்படி உட்காருக்காங்க என்ன பாருங்கன்னாரு. அப்போ டைரக்டர் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து பெரிய என்ஹான்ஸ் பண்ணி பெரிய ஹைலைட் ஆகிட்டு. அப்புறம் ட்ரெயினில் நான் பெங்களூரில் படிக்கல, இங்கேருந்து ட்ரெயின்லேருந்து வருவேன், சென்னைக்கு வருவேன். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல திடீர்னு ஒரு 4-5 பேர் ஏறுவாங்க. அங்கே இருக்க வேண்டியெல்லாம் ஏழை விடுற மாதிரி என்னென்னமோ செய்வாங்க. அப்புறம் டக்குன்னு ஏமாற்றி காசை போட்டுட்டு டபக்குன்னு ரன்னிங்லேயே இறங்கிடுவாங்க. நான் ஒரு நாள் மேலே உட்காந்துருந்தேன், மேலே படுத்திருந்தேன். உருப்படாத சேலை எடுத்து என் மேலே எரிஞ்சு 300 ரூபா கொடுங்கண்ணே. நான் கேட்கவே இல்லை, கேட்ட மாதிரி தானே இருந்துச்சு, குடி அப்படி அப்படின்னு காசை வாங்கிட்டு இறங்கிட்டாங்க. அப்போ கல்யாணம் ஆகலை, இந்த சேலையை வச்சு நான் என்ன செய்வது? என்னடா இந்த சேலை தூக்கி அம்மா கொடுக்க வேண்டியதானே சேலையை கொண்டு போய்? ஏங்க நீ எங்கே போனால் இந்த சேலையை எடுத்துகிட்டு வந்திருக்க, இது ஒரு சேலையா? இப்படி ஒரு சேலை எடுத்து கடை உடனே படிக்க வச்ச உருப்படாத சேலை.